ரொம்பவே குறைஞ்ச பட்ஜெட்ல சுற்றுலா செல்ல வேணுமா? உங்களுக்கான 5 இடங்கள் இந்த பதிவுல உங்களுக்காக. சுற்றுலா செல்ல வேண்டும் என்றது அனைவருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதுலயும் பலருக்கு உலக நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுக்கு அதிகமான பணம் தேவைப்படும். விடுமுறை இருந்தாலுமே இந்த பட்ஜெட் பிரச்சனையால யாருமே எங்கேயுமே போறதில்லைங்க. இதுக்கான தீர்வுகளையும் சரியான தகவலோட இந்த பதிவுல தெரிஞ்சு கொள்ளலாம். எந்தெந்த நாட்டையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்பதையும் கூட விரிவான விளக்கங்களோட பார்த்துக்கொள்ளலாம் வாங்க. அந்த வகையில முதலாவது தாய்லாந்து. பட்ஜெட்ல சுற்றுலா செல்றவங்களுக்கு தாய்லாந்து ஒரு பிரபலமான ஒரு இடமும் கூட. இங்கு பார்க்கறதுக்கு பல இடங்கள் இருக்குது. அதுலேயுமே இங்கு மலிவான தங்குற இடம், சுவையான உணவு மற்றும் அழகான கடற்கரைகளும் கூட காணப்படுது. இரண்டாவதாக வியட்நாம். தென்கிழக்காசிய நாடுகள்ல செலவுல ஒரு பகுதியிலேயே சுற்றி பார்க்கக்கூடிய நாடு தான் வியட்நாம். இங்கு பண்டைய நகரமான ஹோய் ஆனை சுற்றி பார்க்குறவங்களும் சாபாவோட அரிசி மாடிகள் வழியே மலை ஏறலாம் அல்லது பிரமிக்க வைக்கிற ஹாலோங் விரிகுடா வழியாகவும் பயணம் செய்யலாம். இது தவிர நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்தா போல மலிவான உணவு, மலிவான தங்குமிடங்களும் கூட இங்கு கிடைக்குது. அடுத்ததா போர்த்துக்கல். ஐரோப்பாவிலேயே சுற்றி பார்க்க ஏற்ற இடம் தான் இந்த போர்த்துக்கல். இங்கு லிஸ்பனோட வண்ணமயமான தெருக்கள் உள்ளிட்ட பேர்டோவோட திராட்சை தோட்டங்கள் வரை அத்தனை அழகான இடங்களுமே இருக்குது. எங்கேயுமே மலிவான விலையில விடுதிகள் மற்றும் மலிவான விலையில பொது போக்குவரத்துகளும் கூட காணப்படுது. அடுத்ததாக மெக்சிகோ. இங்கு கலாச்சாரம், பாரம்பரியம், அழகான கடற்கரைகள் மற்றும் அற்புதமான இரவு வாழ்க்கை என்பன ஆகியவற்றோட கலவையில மலிவு விலையிலையும் கூட இங்கு கிடைக்கப்பெறுது. இதுவும் ஒரு டூருக்கு நல்ல ஒரு சிறந்த இடமாகவே காணப்படுது. சிச்சன் இட்சாவோட பண்டைய இடிபாடுகளை ஆராயுங்க. யுகாடன் தீபகற்பத்தின் படிக தெளிவான செனோட்களில் நீந்தவுமே இந்த துளமின் மணல் கடற்கரையில ஓய்வெடுக்கலாம். அடுத்ததா நேபாள். இமயமலை, பண்டைய கோயில்கள் மற்றும் தென்காசியாவிலேயே பல அதிசயமான கலாச்சாரங்களை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குறது தான் இந்த நேபாளம். இங்கேயும் கூட மலிவான தங்குமிடம், சுவையான தேரு உணவு மற்றும் அன்பான விருந்தோம்பல் ஆகியவற்றையும் கூட குறைந்த பட்சத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு நீங்களும் ட்ரிப் போக பிளான் பண்றீங்களா? மறக்காம இவ்வாறு இடங்களுக்கும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வாங்க.